வணக்கம் மக்களே, நான் தீபன் வெற்றிவேல். நீங்க பாக்குறது வெற்றிசியோ. இன்னைக்கு நம்ம ஐபிஎல் ஆக்ஷனுடைய ரிவ்யூ ஸ்பெஷல் தாங்க பார்க்க போறோம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் ஆஃப் திஸ் ஐபிஎல் இருந்தாலுமே நான் ஏன் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டீம் இன் ஆக்ஷன் சொன்னேன் அப்படின்னா, இவங்க டீம் ரிட்டென்ஷன்லயே 90% வேலையை முடிச்சிட்டாங்க. அதை சொல்லும் போது எந்த டீம்னு தெரிஞ்சிருக்கும். இந்த டீம் பல்டன், கடப்பாறை டீம் அப்படின்னு பல பேரோட அழைக்கப்படுற மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸோடைய ஸ்குவாட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாட் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஸ்குவாட்ல எல்லா வெரைட்டியுமே இருக்கு. இதுல இருந்து ஒரு 11 போகணுன்றது ரொம்ப கஷ்டமான வேலையே இல்லைங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. அந்த ஆப்ஷன் சூஸ் பண்றதுனால கஷ்டமா இருக்கலாமே தவிர்த்து இந்த 11 ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. மும்பை இந்தியன்ஸோட 11 எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படிதாங்க இருக்கும். ரோஹித் சர்மா கூட வில்சாக்ஸ் ஓப்பனிங். நீங்க யோசிச்சு பாருங்க, வான்கடையில ஓரளவுக்கு பால் நல்லா வந்துருச்சுன்னா 2 பேரும் ஒருத்தருக்கு மாட்டினாலே சீவல் சித்தர்கள் தான். 2 பேரும் நினைச்சாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இஷான் கிஷன் இருந்தாரு. இஷான் கிஷனுக்கு பதிலாக வில்சாக்ஸ் அப்படின்னும் போது இஷான் கிஷனுக்கு மும்பைக்கு லாஸ்ட் ஒரு 2-3 சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. பட் வில்சாக்ஸுக்கு அந்த டைம் எடுத்து ஆடுற பொறுமை அதெல்லாம் பேச்சே கிடையாதுங்க. இருந்து வீச்சுதான் போது ஒரு எக்ஸ்ட்ரானரி ஓப்பனிங் பேர பார்க்க கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரோஹித் சர்மாவும் வில்சாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது மிடில் ஆர்டர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட ஸ்ட்ராங்கான ஒரு மிடில் ஆர்டர் ஐபிஎல் வர எந்த டீம்டையுமே கிடையாதுங்க. 3ல திலக் வர்மா, 4ல சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் ஒரு ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் ஒரு ராபின் மில்ஸ், மிச்சல் ஸ்டார்க்னு சொல்லிட்டு பேட்டிங் எல்லாம் போயிட்டே இருக்குங்க. ஸோ இந்த ஒரு மிடில் ஆர்டர் 20 ஓவர்ஸ்ல டெஃபினட்டா எவ்வளவு இம்பாக்ட கொண்டு வர முடியுமோ அவ்வளவு இம்பாக்ட கொண்டு வருவாங்க. அப்படின்றதுனால பேட்டிங் கம்ப்ளீட்டா சால்ட் அவுட்டுங்க. பவுலிங்னு போனீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாவே இருக்க ஒரு இஷ்யூன்னா ஒரு ஸ்பின்னர் அவங்களுக்கு ஹர்பஜன் சிங் கடைசியா அவங்க ஞாபகம் இருக்கு. ஒரு பெரிய ஸ்பின்னர் அவங்க டீம்ல இருந்தாங்கன்னா அது ஹர்பஜன் சிங் தான். ஹர்பஜன் சிங்க்கு அப்புறமா நீங்க இருந்த ஸ்பின்னர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மயக் மார்கண்டியாவா இருக்கட்டும், ராகுல் சகரா இருக்கட்டும், முருகன் அஸ்வினா இருக்கட்டும், இல்ல PS டவலவா இருக்கட்டும், ஒரு சீசன் சரியா பண்ணுவாங்க, ஒரு சீசன் சரியா பண்ண மாட்டாங்க. அவங்கள நம்பி ஒரு ஸ்பின்னர் இருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மும்பை இந்தியன்ஸ் தைரியமா போக முடியாது. அந்த கோரியை இந்த தடவை தீர்த்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தீர்த்திருக்காங்க நான் சொல்லுவேன். பவுலிங் T20 யாரு பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிச்சல் சாண்டர் சொல்லுவேன். அவர் ஐபிஎல்ல 7 வருஷமா சிஎஸ்கேக்கு பெஞ்சிலே உட்கார்ந்துன்றது காரணம் ஜடேஜா அங்க இருந்தாரு. அந்த டீமை தவிர்த்து அவர் எந்த டீமுக்கு போயிருந்தாலுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டரா இருந்திருப்பாரு அப்படின்றது எங்க ஒப்பீனியன்றதால மிச்சல் சாண்டர் அவர் கூட அல்லாஹ் கசன்பர் அப்படின்ற ஒரு பிளேயர். அல்லாஹ் கசன்பர் யாருன்னு சில பேர் தெரியாம இருந்தீங்க அப்படின்னா அவரை தான் குட்டி ரஷீத் கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆப்கானிஸ்தான்ல. இப்ப கடைசியா நடந்த எமர்ஜிங் ஏஷியா கப்ல ஆப்கானிஸ்தான் ஜெயிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமே அப்படிதான். மிஸ்ட்ரி பவுலர் எந்த பால் உள்ள வருது எந்த பால் வெளியே போகுதுன்னு பேட்ஸ்மேன் ரீட் பண்ண முடியல. சின்ன பையன் தான், டெவலப் பண்றதுக்கு நிறைய இருக்கு டைம். பட் மும்பை இந்தியன்ஸுக்கு அவருக்கு ஒரு ஆப்டான டீமா இருக்கும். அவருமே டெவலப் ஆகிறதுக்கு மும்பை இந்தியன்ஸுக்குமே ஒரு ஆப்டான பவுலரா இருப்பாரு. ஏன்னா இது வரைக்கும் அவங்களுக்கு ஸ்பின்னர்ல ஒரு டீசென்டான ஸ்பின்னர் லாஸ்ட் 4 இயர்ஸ்ல இல்ல. இதை தவிர்த்து ஒரு இந்தியன் ஆப்ஷனா ஸ்பின்னர் வேணும்னு கேட்டீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கரண் சர்மா இருக்காரு. பட் இந்த கரண் சர்மா PS டவலா, ராகுல் சகர் அந்த கேட்டகரி தான் வருவாருன்றதால அவர் 11 நான் வைக்கிறேன். இது ஸ்பின்னிங். இப்போ ஃபாஸ்ட் பவுலிங்கு போனீங்க அப்படின்னா பவர் பிளே பவுலிங் இதை விட ஒரு பெட்டரா எடுக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியலங்க. ஒரு பக்கம் போல்ட்டு, ஒரு பக்கம் தீபக் சேகர், அப்பாடன் மூச்சு விட்டு திருப்பி பார்த்தா ஜஸ்பிரீத் பும்ரா. யோசிச்சு பாருங்களேன், பேட்ஸ்மேன்லாம் என்ன பண்ணுவாங்க சத்தியமா தெரியல. இதுல என்ன இஷ்யூனா ட்ரெண்ட் போல்ட்டுக்குமே சில இன்ஜுரி ப்ராப்ளம்ஸ் லாஸ்ட் இயர்ஸ்ல இருந்திருக்கு. தீபக் சேகர் இன்ஜுரியில தான் ஃபுல்லா இருந்திருக்காரு. அவர் சில மேட்ச்கள் தான் ஆடி இருக்காரு. ஸோ இந்த 2 பிளேயரும் கம்ப்ளீட்டா ஃபிட்டா இருந்தாங்கன்னா பும்ரா பத்தி நான் குறைய சொல்ல மாட்டேன். பும்ரா இன்ஜுரியில இருந்து வந்தாலுமே அவர் மாசா இருக்காரு. பும்ரா ஒரு நேஷனல் ட்ரெஷர்ன்றாங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல தி பெஸ்ட் பவுலர் என்னை பொறுத்த வரைக்கும் பும்ரா தான். அவருக்கு சப்போர்ட் பண்றது இவங்க 2 பேருமே 14 மேட்ச் ஆடினாங்க. 14 மேட்சஸ் அதுக்கப்புறம் பிளே ஆஃப் போனாங்க அப்படின்னா இந்த டீம் ஒன் ஆஃப் த டீம் டு பி. இந்த டீம்ல ஒரு இன்ஜுரி கன்சர்ன் எதுவுமே இல்ல. அவங்க நார்மலா கிரிக்கெட் ஆடினாலே அவங்க ஈஸியா ஃபைனல்ஸ் போயிடுவாங்க நான் நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் இந்த டீமை பொறுத்து இந்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது என்னுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் லெவல். இதை தவிர்த்து அவங்களுக்கு இம்பாக்ட் பிளேயர்னு ஒரு காரணம் இருக்கு. இம்பாக்ட் பிளேயர்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சு அவங்க ராபின் வில்சன் டீம்லயே ஆடுவாங்க. அவங்க இம்பாக்ட் பிளேயரை கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா ராபின் வில்சன் விக்கெட் கீப்பர் அப்படின்றதால அவர் டீம்லயே ஆடுவாங்க. இம்பாக்ட் பிளேயர்ல பேட்டிங் வைஸ் அவங்க நம்பந்தீரை கன்ஃபார்ம் இந்த பிளேயர் யூஸ் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க 5.25 crores வரைக்கும் போயிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு பிலீஃப் அவங்க மாதிரி வச்சிருக்காரு. ஸோ நம்பந்தீர் தான் இம்பாக்ட் பிளேயரா இருப்பாரு அப்படின்னு என்னோட ஒப்பீனியன். இல்ல பவுலிங்க்கு தேவைனாலும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸ்பின் ஒரு வேலை தேவைப்படுது. சாண்ட்லர், அல்லாஹ் கசன்பர் இல்லாம ஒரு ஸ்பின்னர் தேவைன்னா கரண் சர்மா ஒரு பிளேயர் இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வரலாம். ஸோ தே ஹேவ் டூ மெனி சாய்ஸஸ் ஆல்சோ அப்படின்றதுனால ஒரு ஸ்ட்ராங்கான டீம்ல மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பா ஃபைனல்ஸே போகலாம். அவங்க நல்லா ஆனாங்கிறது என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லி ரேட்டிங் விட்டேன் பாருங்க. என்னோட ரேட்டிங் ஃபார் திஸ் டீம் இஸ் அரௌண்ட் 92 to 95. 92 out of 100 வச்சுக்கலாங்க. என்னோட ரேட்டிங் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் 92 out of 100. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு குறை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவோ லாஸ்ட் இயராவோ இல்ல இந்தியாவுக்கோ அந்த அளவுக்கு பினிஷிங்ல அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. அதை அவர் பண்ணாரு அப்படின்னா அது நல்லா இருக்கும். ஏன்னா அதை தவிர்த்து அவங்களுக்கு பினிஷிங் அப்படின்னா
ராபின் மில்ஸ் தான் இருக்காரு. ராபின் மில்ஸ் ஒரு நியூ பிளேயர், அவரும் ஒரு நியூ கமாடிட்டி அப்படிங்கிறதுனால ஒரு எஸ்டாப்ளிஷான ஃபினிஷர் ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் 2-3 இயர்ஸ் நல்ல ஃபார்ம்ல இல்ல ஃபினிஷரா. ஏன்னா குஜராத்துக்கு ஒரு டாப் ஆர்டர்ல ஆனாரு 3 or 4ல. அந்த ஃபினிஷிங் ஃபார்முக்கு ஹர்திக் பாண்டியா திரும்பி வந்துட்டாரு அப்படின்னா இந்த டீம் பயங்கர ஸ்ட்ராங்கான டீம் அப்படின்ற ஒப்பீனோட இந்த வீடியோ முடிக்கிறேன். இதே மாதிரி இன்னும் 5 டீம்ஸ் இருக்குங்க. அந்த 5 டீம்ல எது ஸ்ட்ராங்கு எது வீக்கு, ஓவரால் கடைசியா எந்த டீம் டாப் 4 போகும் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஏதாச்சும் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸ் சொல்லுங்க, கண்டிப்பா படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய பார்க்க வெற்றி சிவம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரம் தீபா.